என்ன மதி? எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நித்யா எனக்கு ஒரு வகையில தங்கச்சி. அவளால உங்க குடும்பம் இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு பாபு. இந்த நேரத்துல நீதான் தைரியமா இருந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். போற போக்குல வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுக்கும். அத நின்னு நிதானிச்சு இது சரி இது தப்புன்னு பார்த்து கத்துக்க முடியாது. ஓடிக்கிட்டே தான் கத்துக்கணும். ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டு வெளியே வந்துட்டேன்னு நினைச்சுக்கோ. இது ஒரு அனுபவம். இத வச்சு அடுத்து நீ ஓட வேண்டிய தூரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தீனா இப்ப இருக்கிற வாழ்க்கை உன்னை விட்டுட்டு வேகமா ஓடி போயிடும் பாபு. லைஃப்ங்கிறது ஒரு தடவை தான். அதுல நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிடாது. கிடைச்சது கூட நிலைச்சிருக்காது. அதுக்காக அதையும் நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியுமா? என் வாழ்க்கை தான் எப்படின்னா கடைசியில உன் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தைரியமா இரு பாபு. எல்லாமே சரியாயிடும்னு நம்பிக்கை வை. எனக்கு என்ன ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் மதி. ஆனா எங்க அப்பா அம்மாவை நினைச்சாதான் இத்தனை வயசுக்கு அப்புறம் அவங்கள ஜெயில பார்க்கணும்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மதி. எல்லாமே என்னோட செல்ஃபிஷ்னஸ்னால மதி. என்னோட சுயநலத்துக்காக எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டேன். முதல்ல நீ, இப்ப எங்க அப்பா அம்மா. இப்ப கூட ஜாமீன்ல தான் வெளில வந்திருக்கோம். நிரந்தரமா உள்ளே இருக்க போறோமா இல்லையான்னு எதுவுமே தெரியல. எல்லாமே நித்யாவோட கையில தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தண்டனை நிச்சயம். அவ இறந்து போயிட்டா கவர்மெண்ட் கொடுக்கும். படிச்சுக்கிட்டா அவளை கொடுப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாபு. அவ திமிர்த்தனத்தால நீங்க என்ன செய்ய முடியும்? இல்ல மதி, நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு பாவம் மன்னிப்பு மாதிரிதான் நான் உங்ககிட்ட அதை சொல்ல போறேன். எனக்கு கல்யாணம்னு எங்க அப்பா அரேஞ்ச் பண்ணப்பெல்லாம் உனக்கு நடந்த கொடுமைக்கு பழி வாங்கறதா நினைச்சு ஒவ்வொரு பொண்ணு வீட்டுக்கும் போய் சர்டிபிகேட் கேட்டு அவமானப்படுத்தினேன். அதுவே எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு லேட்டா தான் புரிஞ்சது. அப்படியே இருந்திருந்தா கூட ஒண்ணும் இல்ல. நித்யா வந்து லவ் அது இதுன்னு சொன்னப்போ உண்மையா என் மனசுல லவ் இல்ல. உன்னோட தங்கச்சின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன் கூட ஏதோ ஒரு வகையில சொந்தக்காரனாவது இருப்போமேன்னு மனசுல நினைச்சு சந்தோஷப்பட்ட மதி. அது என்னோட செல்ஃபிஷ்னஸ் தானே. அது மட்டும் இல்ல, நித்யாவோட லவ் நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேனோன்னு தோணுது. ஆனா சத்தியமா சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கும் அவள் லவ்வுக்கும் நான் உண்மையா தான் இருந்தேன். இத புரிஞ்சுக்காம என் மேலேயே அபாண்டமா பழிய போட்டு என்னென்னவோ பண்ணிட்டா. பரவாயில்ல மதி, நான் பண்ண தப்புக்கு இது தண்டனையாவே இருந்துட்டு போகட்டும். ஆனா இது எனக்கு மட்டும் இருக்கட்டும். இதைத்தான் நான் நித்யா கிட்ட கேட்கிறேன். இத்தனை நாளா நீ என்னை பார்த்தாலே எரிஞ்சு விடுவ, கோவப்படுவ, சரியா பேசக்கூட மாட்ட. ஆனா இன்னைக்கு முதல் முறையா நீ எனக்கு ஆறுதல் சொல்லிருக்க. தேங்க்ஸ் மதி. நான் கிளம்புறேன் பாபு. சரி மதி.
மதி ஒரு நிமிஷம். நீ ஆறுதல் சொன்னது எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நீ தப்பா நினைக்கலன்னா நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்ல. நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே மதி. என்ன மதி சொல்ற?